all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம prepositions ஓட அடுத்த வீடியோ தான் என்னன்னு பார்க்க போறோம். part 3 வீடியோ. சோ இது வரைக்கும் நீங்க part 2, part 1லாம் பார்க்கல அப்படினா அந்த வீடியோலாம் மறக்காம பாருங்க. ஏனா அதுல பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிருப்போம். and part 1ல வந்து place and positions related prepositionsலாம் என்னன்னு பார்த்திருப்போம். and part 2ல இது வந்து part 1, part 2ல time based prepositionsலாம் என்னென்ன அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா தான் செகண்ட் வீடியோ புரியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று லிங்க்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா தான் பிளேஸ் அண்ட் பொசிஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ரெப்பசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எந்த மாதிரி வரும் ஸ்டேட்மெண்ட்டில், அந்த ப்ரெப்பசிஷன்ஸோட மீனிங்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்ட் 2 அப்படின்றது பார்ட் 1ஓட கண்டினியூஷன் அப்படின்னு கிடையாது. பார்ட் 2 அப்படின்றது டைம் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே டைம் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன்ஸ்லாம் இப்படிலாம் வரும், இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெப்பசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் பேஸ்ட் இல்லைன்னா மூமெண்ட் பேஸ்ட். அது எய்தர் மூமெண்ட்டை குறிக்கலாம் இல்லைன்னா டைரக்ஷனை குறிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல நம்ம எப்படி அந்த பார்ட் 3ல வரக்கூடிய ப்ரெப்பசிஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும், அது எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வரும், அதோட மீனிங்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டு அப்படின்னா டுவர்ட்ஸ் அ டெஸ்டினேஷன் ஆர் டுவர்ட்ஸ் அ டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம டு அப்படின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் டெஸ்டினேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் she is going to the market. ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால நம்ம டு. ஸோ டுவர்ட்ஸ் அ டெஸ்டினேஷன் ஆர் டுவர்ட்ஸ் அ பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டு அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்டு அப்படின்ற ஒரு வேர்ட். இன்டு அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளே போகிறது நம்ம இன்டு அப்படின்னு சொல்லுவோம். மூவிங் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட். ஸோ வெளியிலேருந்து உள்ளே போகிறது நம்ம இன்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷீ வெண்ட் இன்டு தி ரூம். ஸோ ரூம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த ரூம்குள்ளே போகிறாங்க. எங்கேருந்து? வெளியிலேருந்து. ஸோ இது வந்து ஹாலாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்டு அப்படின்ற ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்டு பார்த்த மாதிரி ஆன் டு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸை நோக்கி போகிறது. மூவிங் டுவர்ட்ஸ் அ சர்ஃபேஸ். ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸை நோக்கி போகிறது தான் நம்ம ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் த கேட் ஜம்ப்ட் ஆன் டு தி டேபிள். ஸோ இந்த டேபிள் அப்படின்றது தான் சர்ஃபேஸ், இந்த டேபிள் மேலே அது ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட் வந்து இனிஷியலாக இங்கே தான் இருந்திருக்கு, இங்கே இருந்த கேட்டு ஒரு சர்ஃபேஸை நோக்கி ஜம்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அ சர்ஃபேஸ். ஸோ இங்கேருந்து இந்த சர்ஃபேஸை நோக்கி அதை ஜம்ப் பண்ணுறதுனால நம்ம இந்த ஆன் டு அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து டுவர்ட்ஸ். ஸோ இந்த டுவர்ட் அப்படின்றதும் டு அப்படின்றதும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸில் பார்த்தோம். இங்கே வந்து டுவர்ட்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூக்கும் டுவர்ட்ஸ்க்கும் என்ன? ஸோ டு மார்க்கெட் அப்படின்னா டு த மார்க்கெட்னா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க, ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டு அப்படின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டுவர்ட்ஸ் அப்படின்றது மூவிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்தோட டைரக்ஷனை நோக்கி போகிறது தான் இந்த டுவர்ட்ஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள் he ran towards the car. ஸோ காரை நோக்கி அவங்க ஓடினாங்க அப்படின்றது. ஸோ இது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு விஷயத்தை நோக்கி யாரோ போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூவிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். ஸோ அந்த சம்திங் அப்படின்றது காராக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஏதாவது என்ன இருக்கலாம்.
ஸோ இங்கே வந்து ஒரு காராக இருக்குது. ஸோ இந்த காரை நோக்கி அவங்க ஓடினாங்க அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த டுவர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ரெப்போசிஷன் த்ரூ. த்ரூ அப்படின்றது நம்ம மோஸ்ட்டாக ஒரு டனல் வழியா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்து வழியா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, இப்போ வந்து இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டனல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரோட்லேருந்து காரில் வரீங்க. இந்த கார்லேருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த டனல்குள்ளே போயிட்டு திருப்பி இந்த எண்ட்லேருந்து வெளில வரீங்க. ஸோ மூமெண்ட் வித்தின் திஸ் பர்டிகுலர் ஏரியா அண்ட் எமர்ஜிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம த்ரூ அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மூமெண்ட் வித்தின் அண்ட் எமர்ஜிங் ஆன் தி அதர் சைட். ஸோ இது உள்ளேயும் மூமெண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து இது உள்ள மூவ் ஆகிட்டு இன்னொரு சைடாக எமர்ஜ் ஆகுறது, அதாவது இன்னொரு சைடாக வெளியில் வருது. இதுக்கு நம்ம த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே வாக்ட் த்ரூ தி டனல். ஸோ டனல் வழியாக அவங்க நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டனல்குள்ளேயும் அந்த மூமெண்ட் இருக்கும் அண்ட் டனல் விட்டு வெளியவும் அவங்க எமர்ஜ் ஆகிருப்பாங்க. ஸோ இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த த்ரூ அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணோம். அடுத்தது அக்ராஸ் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், யூஸும் பண்ணியிருப்போம். இது வந்து இதுக்கான மீனிங் என்ன? ஸோ இதோட மூமெண்ட் எப்படி இருக்கும்? மூமெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் சம்திங் டு தி அதர் சைட். ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் பண்ணி போகிறது தான் நம்ம இந்த அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், they sailed across the lake. ஸோ லேக்கோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அவங்க படகுல போனாங்க, ஒரு போட்டில் போனாங்க அப்படின்றதுக்கு. ஸோ ஃப்ரம் மூமெண்ட், ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? ஒரு சைட் ஆஃப் த லேக்லேருந்து இன்னொரு சைட் ஆஃப் த லேக்குக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம அக்ராஸ் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ த்ரூ அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்? இது உள்ளேயும் மூமெண்ட் இருக்கும், இது உள்ளேருந்து நம்ம வெளியில் வரதோட மூமெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், லேக் இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம எப்படி போகிறோம்னா அதர் சைட் ஆஃப் த லேக்குக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது மூமெண்ட், ஸோ ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் த லேக் டு தி அதர் சைட் ஆஃப் தி லேக், அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் போது நம்ம அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் இந்த சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகிறது, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகிறதுக்கு நம்ம அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் காமன் ஒரு ப்ரெப்போசிஷன் அப், இன்னொன்று வந்து டவுன். ஸோ இது வந்து நம்ம நிறையா பிளேசஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து இது ப்ரெப்போசிஷனா அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். நிறையா வேர்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நமக்கு அது ஒரு மீனிங் தெரியும், அதுக்கு நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே, இந்த அப் அப்படின்றது ஒரு ப்ரெப்போசிஷன் தான், டவுன் அப்படின்றது ஒரு ப்ரெப்போசிஷன் தான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப் அப்படின்றது மூமெண்ட் ஃப்ரம் லோவர் பொசிஷன் டு ஹையர் பொசிஷன். ஸோ கீழேருந்து மேலே போகிறது. ஸோ லோ டு ஹை அப்படின்றது அப் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் இண்டிகேட் பண்ணோம். அதே டவுன் அப்படின்றது ஃப்ரம் ஹை டு லோ. இந்த மூமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டவுன் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ கிளைம்ட் அப் தி ஸ்டேர்ஸ். ஸோ மாடி ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிளைம்ட் அப் தி ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டவுன் அப்படின்றதுக்கு he slid down the hill. ஸோ ஹில் கீழே அவங்க இந்த ஸ்லைட் பண்ணிகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த ஸ்லிட். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு அவங்க இந்த டவுன், ஸோ ஃப்ரம் ஹையர் பொசிஷன் டு லோவர் பொசிஷன் வரதுக்கு அவங்க டவுன் த ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் லோவர் பொசிஷன் டு ஹையர் பொசிஷன் அப் த ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு சில ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்துருப்போம் அண்ட் ஒரு சில அட்வான்ஸ் ப்ரெப்போசிஷன்ஸும் பார்த்துருப்போம். ஸோ இது மட்டும்தான் இந்த மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் பேஸ்ட் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு கிடையாது. இதை தாண்டி நிறையா மூமெண்ட் டைரக்ஷன் பேஸ்ட் ப்ரெப்போசிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக, ஓகே மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதுலேயே உங்களுக்கு இன்னும் சில ப்ரெப்போசிஷன்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ அடுத்த ப்ரெப்பசிஷன் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கு நம்ம அந்த ப்ரெப்பசிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் காமெண்ட்லேயே சொல்லலாம், லைக் அண்ட் ஷேரும் பண்ணலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.